டிவிக்கு கவுண்ட் வந்துச்சு, என்ன பண்ணனே? என்ன பண்ணனே? அது எப்படி ஒரு சின்ன குழந்தையடி, 10 வயசு குழந்தைய எதை பார்த்துடா உங்களுக்கு இதுவாகி நீங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணி, அந்த பொண்ணு சின்ன குழந்தை, சாரி பொண்ணுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சின்ன குழந்தைய சாவடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கிருந்து ஒரு தைரியம்? இந்த நியூஸை பார்க்கும் போது எனக்கு சரியான இது, எப்படியாவது இவங்களை சாவச்சன், எப்படியாவது இவனுங்கெல்லாம் சாவச்சாதான் நாளைக்கு இன்னொரு குழந்தை மேல கை வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயப்படுவானுங்க எல்லாம். அது மட்டும் நடக்கலனா சத்தியமா இங்க நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட், ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் இங்க இல்லைன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னா, என்ன டிவிக்கு கவுண்ட் வந்துச்சு, என்ன பண்ணனே? என்ன பண்ணனே அப்படின்னு கேக்குறீங்க. ஏய், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் பண்ணியிருந்தாண்டா இருப்பானுங்க, பண்றவனுங்க. சிஎம் அங்க உட்காந்துப்பாரு. கோயம்புத்தூர்ல வந்துட்டு இவன் பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்றான், எந்த பொண்ணை கூட்டின்னு போறான், எந்த சின்ன குழந்தைய கூட்டின்னு போறான், சிசிடிவி கேமரா வச்சா பார்க்க முடியும்? எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும்டா, நடக்கிறது இங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் யார் கொண்டு வரான்றது தான் முக்கியம். ஏன் ஸ்டாலின் இவ்வளவு நாள் இருந்தாரு, எத்தனை ரேப் நடந்தது? அப்ப கொண்டு வந்திருக்கலாமே, ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் வரல? இப்போ இவர் என்ன பண்றாருன்றது தான் பார்க்கணும். இவரு பனிஷ்மெண்ட்டை கடுமையாக கொண்டு வரலன்னா கேட்க தான் போகிறோம், எல்லாரும் கேட்க தான் செய்வானுங்க. யாரும் வாய் மூடின்லாம் போக மாட்டாங்க. உடனே நொட்டிக்கிட்டு வந்து டிவிக்கு வந்துச்சு, என்ன புடுங்குச்சு, என்ன மண் வேணாண்டா.